இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி மகா உன்னால எந்த உணர்வையும் காட்டாம இப்படி சிரிச்ச முகத்தோட நடக்கிற விஷயத்தை ஏத்துக்க முடியுது? ஆனாலும் உனக்கு ரொம்ப பெரிய மனசு மகா. என்ன இன்னும் கௌதம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொன்னவன் எதையுமே பண்ண காணோம். இது இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நானாவது எதையாவது பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தியிருப்பேன். கௌதம் பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஐயோ, போன்ல வேற டவர் இல்ல. கால் டு கௌதம். டேய், என்னாச்சு? எங்க போய் தொலைஞ்ச? இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துல திருவோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு யார பத்தி சொல்ற? ஹலோ, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவளே தான். அந்த தெருவை குறி பார்த்தப்ப அவ என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் அலர்ட் ஆகி வேற பக்கம் போயிட்டேன். ஆனா திடீர்னு என்கிட்ட வந்து சூட்கேஸ் லாக் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதை நம்பி நானும் ஒரு ரூம்குள்ள போனேன். ஏன்னு அடிச்சு வைக்கலான்னு பார்த்தா, ஆனா நான் அவளை தள்ளி கதவை சத்திட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அவ கூட நடந்த தள்ளுமுள்ள கன் அந்த ரூம்ல மிஸ் பண்ணிட்டேன். அதை எடுக்கலான்னு போனப்ப அவ என்ன உள்ள வச்சு லாக் பண்ணது இல்லாம கன்னையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டா. யோ, ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்ய தெரியாம எவ்வளவு ஒருத்தி உன்னை ஏமாத்திட்டு போற அளவுக்கு முட்டாளா இருப்ப. ஒன்னும் நம்பணும் பாரு, என்ன சொல்லணும். இப்ப நீ மாட்டினா நானும் சேர்ந்து மாட்டுவேன். உன்னை ரூம்ல வச்சு லாக் பண்ணவன் கண்டிப்பா அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டா அவ்வளவுதான், எல்லாமே கெட்டு போயிடும். இப்ப நீ என்ன பண்றனா? ஹலோ 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 ஹலோ. இவனை முழுசா நம்பினது தப்பா போச்சு. எங்க எந்த ரூம்ல இருக்கான்னு கூட தெரியலையே. அவனை எப்படியாவது மண்டபத்திலிருந்து வெளில கொண்டு வரணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எது எப்படி இருந்தாலும் அவன் இனிமேல் மண்டபத்தில் இருக்கக்கூடாது. இப்பவே கவிதாட்ட சொல்லி அவன் எந்த ரூம்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி அவனை அங்கிருந்து எஸ்கேப் பண்ணிக்கிடணும்.